நாராயணன் இப்போ ஒரு தரப்பு எக்ஸிட் போலயே ஏற்றுக்கொள்ளாத தன்மையை பார்க்கிறோம். அதுக்கு சரவணன் சுட்டி காட்டுறார். நீங்களும் ஆரம்பத்துல ஒரு இடத்துக்கு வந்தீங்க, நம்ம ஒரு கண்டிஷன் அப்ளை அதை போட்டுட்டு தான் எக்ஸிட் போல பேசணும் அப்படின்னு. ஆனா தன்மை களத்துல ரொம்ப கடுமையான போட்டி இருந்த மாதிரியும் எக்ஸிட் போல் முடிவுகள் காண்பிக்குது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? களம் எப்படி இருந்ததா புரிஞ்சுக்கிறீங்க மாதவன்? ஆமா, நல்ல கேள்வி விஜயன். நான் இதுக்காக காத்துட்டு இருக்கேன். பொதுவாக சரவணன் அவர்களும் நாகராஜன் அவர்களும் அரசியல் ரீதியா பேசினது ஒரு வாரம் முன்னாடியே பேசியிருக்கலாம். இன்னைக்கு அது பேசவே வேண்டாம். இன்னைக்கு அலச வேண்டியது இன்னித்த எக்ஸிட் போல தான். அது ஒரு விதத்துல அது உண்மைன்னு நம்ம நம்பணும்னா அது சாத்தியக்கூறு எப்படி இருக்கு, எதனால நடந்திருக்குங்கிறது தான் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். அது என் கணக்குப்படி 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் நடுநிலையாக அலசறதுக்காக சொல்றேன். 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் திருப்பியும் ஓங்கி நிற்கிறார்னா, அந்த காட்டாட்சி எல்லாம் கழிஞ்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, இளைஞர்களின் முயற்சி, அது எல்லாத்தையும் பாக்குறது அப்படி என்ன நடந்துடுத்து திருப்பி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஜெயிக்கணும்னா 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒண்ணு நெகட்டிவா பாத்தீங்கன்னா இது ஓட் திருட்டு பத்தி பேசுறது, அது பொதுவா பேசுவாங்க. ஆனா என்னுடைய கணக்குப்படி முதன்முறையாக மோடி அவர்கள் பெண்களை ஓட்டு வங்கியாக மாற்றி 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி, அதை தவிர அவங்க ஞாபகம் இருக்கலாம், ஏதோ ஒரு கட்சி கூட்டத்துல பெண்ணை பத்தி ஒரு அவதூறா யாரோ பேசினதை மிகப்படுத்தி அவர் பேசி பெண்களின் சென்டிமெண்ட்டை ஒரு மாதிரி, நம்ம தமிழ் சினிமால தாலி சென்டிமெண்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை உண்டாக்கி பெண்களை சமூகம், சாதி, வேலை வாய்ப்பு, இந்த இஷ்யூஸ்களை, இந்த விஷயங்களுக்கு மேல ஒரு குதிச்சு ஒரு லீப் ஃப்ராக் பண்றதுக்கு ஒரு முயற்சியாக பெண்களை ஓட்டு வங்கியாக மாத்தியதுனாலையும் பரப்புரையின் தீவிரனாலையும் அவரு நன்னா சொன்னாரு. எல்லாரையும் அமித்ஷாலேருந்து மத்திய பிரதேசோட முதல்வர் வரைக்கும் எல்லாரும் போய் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. எல்லாமாக சேர்ந்து ஒரு இம்பாக்ட் பண்ணியிருந்தாங்கத்தான் இது சாத்தியக்கூறு ஏற்படுறது. அதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். போன 2020 தேர்தல்ல ஒவ்வொரு தொகுதிக்கும் வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருந்தது. 1000, 2000, 3000. அதனாலதான் இந்த திருப்பி சீரமைப்பு இருக்குல்ல, ஓட்டர் லிஸ்ட் எஸ்ஐஆர் சொல்றாங்க, அதோட முக்கியத்துவமும் இதோடய தான் பார்க்கணும் பின்னணியில. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி பார்த்தா அவங்க பொதுவாக ஓட் பர்சன்டேஜை பார்த்து சொல்றாங்க. 52 விழுக்காடு இவங்களுக்கு வந்திருக்கு, 65 விழுக்காடு பொம்பளைங்க கொடுத்திருக்காங்க. அதை தவிர ஓவரால் டர்ன் அவுட் இந்த வருஷம் நல்லா ஹையா இருக்கு. இது எல்லாத்தையும் பாக்குறதே சொல்றாங்களா ஒழிய தொகுதி வாரியா பாக்குறதே திருப்பியும் முழம் செருக்குவதற்கு வாய்ப்பு உண்டு சொல்லுகிறேன். ஒரு பீடிகையும் போட்டு ஒரு முடிவுல நான் இது சொல்றேன். ஆனா குறிப்பாக ஒரே காரணமாக சொல்ல வேண்டும் என்றால், பெண்களை ஓட்டு வங்கியாக மாற்றும் ஒரு முயற்சியால் பாரதிய ஜனதா கட்சியின் 2 விஷயம் பேசப்பட்டது. நான் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். 2 விஷயம். ஒன்று, அங்க இருக்கிற இளைஞர்களுக்கான பிரச்சனை, வேலையின்மை பிரச்சனை பெருசா இருக்கு. இளைஞர்கள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் கிட்டத்தட்ட 75 லட்சம் குடும்பங்களுக்கு 10,000, இதுவும் பேசப்பட்டது. நம்ம தொடர்ந்து பேசலாம்.